தேவன் நம்மளுடைய கருத்தில் கொடுத்திருக்கிறார். அநேக வார்த்தைகள் வேதத்தில் இருக்கு. நீங்க டெய்லி பைபிள் படிக்கணும். ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாவது படிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு நாளைக்கு 5 அதிகாரங்களை படிச்சாதான் வேதத்தை குறித்த சில காரியங்கள். ஏன்னா வேதம் என்பது ஒரே வாரத்தில் முடிக்கக்கூடிய புஸ்தகம் அல்ல, ஒரு மாதத்தில் முடிக்கக்கூடியது அல்ல, வருஷமும் அல்ல, ஜீவனுள்ள நாள் எல்லாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில பேர் ஜீவனுள்ள நாள் எல்லாம் இல்ல, அவங்க வாழ்க்கை முழுவதும் படித்ததை நம்ம கேட்க கூட நம்மளுடைய ஜீவன் போதாதா இருக்கு. அப்படியாப்பட்ட ஸ்காலர்ஸ், அப்படியாப்பட்ட வேத வல்லுநர்கள், அப்படியாப்பட்ட ஊழியர்கள், தேவ மனிதர்கள் பிறந்த வாழ்ந்த அநேக சாட்சிகளை பிறப்பித்த நாடு நம்மளுடைய நாடாவும் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்க படித்ததை நம்ம கேட்கறதுக்கு கூட என்ன இல்லை, நம்மளுடைய ஆயுசு நாட்கள் பத்தாது. அவ்வளோ பெரிய வல்லுநர்களுக்கு தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். இன்னைக்கு ஒரு வசனத்துடைய சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இது தேவன் முழுக்க முழுக்க நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை. வாசிக்கலாம். ஆபகுக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இப்போ குறித்த காலம் அப்படின்னு சொல்லுது இல்லையா? குறித்த காலத்தில் தரிசனம். இந்த குறித்த காலத்தின் தரிசனம், தரிசனம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தீர்க்க தரிசனம், நிறைய பேர் சொப்பனத்தின் தரிசனம். இப்போ நமக்கு தெரிஞ்ச இந்த தரிசனம், தரிசனம்னா இந்த விஷன். விஷன்னா நிறைய விஷன் இருக்கு. டெலிவிஷன் கூட விஷன் தான். எதெல்லாம் பார்க்குறோமே அதெல்லாமே இந்த விஷன். இல்லை திரை பார்க்குறோம் விஷன், டிவியில் சில காட்சிகளை பார்க்குறோம் விஷன், சில பேருடைய வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்குறோம் விஷன். நேற்று ஒசூர் டோல்கேட் கிட்ட லாரி அடிக்கும் போது அநேகர் வந்து வேடிக்கை பார்த்தது ஒரு விஷன். ஏன்னா அது லாரி ஆக்சிடென்ட். லாரி வந்து நம்ம காரை நம்ம நிச்சு அடிச்சிச்சு, அது பாதிப்பு எனக்கு, ஆனா மற்றவங்களுக்கு அது பார்வை, மற்றவங்களுக்கு அது பார்வை. இந்த விஷன் அப்படி நிறைய பேர் விஷன் அப்படின்னு சொல்லும் போது இது ஊழியர்களுக்கு மட்டும்தான், பாஸ்டருக்கு மட்டும்தான் விஷன், பாஸ்டர் அம்மாக்கு மட்டும்தான் விஷன் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய பேர் மியூசிஷியனை பார்த்து சொல்றோம் அவருக்கு ஒரு நல்ல விஷன் இருக்குங்க, அதனால தான் மியூசிக் வாசிக்கிறாரு, நல்லா பாடுறாரு. பிரதீக் அவருக்குள்ள ஒரு விஷன் இருக்கு, பாடக்கூடிய திறமை, நல்ல பைபிள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு படிக்கிறக்கூடிய தன்மை, அது ஒரு விஷன் இல்லையா? சம்பாதிக்கிறது ஒரு விஷன், ஜெபிக்கிறது ஒரு விஷன், உபவாசிக்கிறது. இப்போ விஷன் அப்படின்னு சொன்ன தரிசனம் அப்படின்னா அது ஒரு நபரை சார்ந்தது அல்ல, ஒவ்வொரு நபரை சார்ந்தது தான் விஷன். எத்தனை பேர் புரியுது? நிறைய பேர் நினைக்கிறீங்க பாஸ்டர் பாஸ்டர்மாக்கு மட்டும் தரிசனம் அல்ல. நான் சொல்ற ரிவைவல் சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தரிசனம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு எல்லாத்துக்குள்ளுமே தரிசனம். You are one vision. நீங்கள் ஒரு தரிசனம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு தரிசனம். உங்களுக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கு. ஆமென். உங்களுக்குள்ள ஒரு தரிசனம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா யோசிக்கக்கூடிய சில வார்த்தைகளை நான் சொல்றேன். ஆண்டவர் எகிப்தில் இருந்து இஸ்ரவேலர்களை அழைச்சிட்டு வரார். எகிப்தில் இருந்து இஸ்ரவேலர்களை அழைச்சிட்டு வரார். எல்லாரையும் அழைச்சிட்டு வரார். வந்த மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இங்க ஒரு கூடாரத்தை போடு, இங்க வந்து என்ன பண்ணு, ஒரு கூடாரத்தை அமை. இந்த கூடாரத்துக்குள்ள என்னென்னலாம் வைக்கணும்ன்றது யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார். நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ வைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே
வைக்க முடியல. ஏன்னா எல்லாமே ஆண்டவர் தான் சொல்றார். இதை வை, நீலாம்பர கற்கள் வை, குத்து விளக்கு வை, மேஜை வை, பெட்டி வை, பெட்டியானது இங்க வை, இல்லையா? பாருங்க யாத்ராகம் 40 பாருங்களேன். யாத்ராகம் 40 வாசிக்கலாம். முதலாவது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இரண்டாவது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி முதலாம் மாதம் முதல் தேதியில் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தானம் பண்ணு. அதுல சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து மேஜையை கொண்டு வந்து வைக்க வேண்டியதை கிரமமாய் வைத்து. அப்படின்னா ஒழுங்காய் வைத்து. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இஸ்ரவேலர்களை தேவன் அழைத்தார், எகிப்தில இருந்து தேவன் அழைத்தார். ஆனால் தேவனுடைய வாசஸ்தலத்தில் மட்டும் யாரை எங்க எதை எப்போ எந்த இடத்துல வைக்கணும்ன்றது யார் முடிவு பண்றதா? அது கர்த்தர் முடிவு பண்றது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ இந்த தேவஸ்தலத்தில், இந்த தேவனுடைய வாசஸ்தலத்தில் ஆண்டவர் யாருக்கு என்ன எப்போ எந்த தரிசனத்தை நிறைவேற்ற அவர் வைத்திருக்கிறாரோ அது குறித்த காலத்தில் நிறைவேறும். ஆமென். அதுக்கு ஒரு காலம் இருக்கு. தரிசனம் நிறைவேறதுக்கு என்ன இருக்கு? ஒரு காலம் இருக்கு. ஆண்டவர் அழைத்த உடனே தேவ வாசஸ்தலத்தை உண்டாக்கல. ஹலோ, நமக்கு ஒரு கிருபை என்ன தெரியுமா? 4000 வருஷம் இல்லாத சபையை கர்த்தர் நமக்கு இந்த காலத்தில் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த காலத்தில் கொடுத்திருக்கிறார். வாசஸ்தலம் அவரது தான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வாசஸ்தலம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தரை டைரக்ட் பண்றாரா? பெட்டியை இங்க வை, ஒழுங்கு கிரகமாய் வை, மேஜை இங்க வை, வாசல் இங்க வை, மரம், இந்த மரத்தினாலே வாசஸ்தலம் செய்யப்படணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தரிசனம் இருக்கு. எல்லாருக்குமே தரிசனம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆண்டவர் ஒரு விஷன் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டு. ஆனா ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு விதமாய் பயன்படுத்துவார். ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு ஸ்தலத்தில் அவர் வைத்து அவர் அழகு பார்ப்பார். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? குறித்த காலம். அந்த குறித்த காலம் என்பது ரொம்ப மிக முக்கியம். சில பேர் நம்மளா எடுத்துக்கலாம், இந்த காலத்துக்குள்ள நான் இதை செஞ்சு முடிச்சிருவேன். சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, யூகேஜி, எல்கேஜி பிள்ளைங்களை நம்ம போய் ஸ்கூலில் சேர்த்து விடுறோமே, ஸ்கூலில் சேர்க்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம் சொல்லுங்க? ஸ்கூலில் சேர்த்த உடனே நீ 99 மார்க் எடுக்கணும்டா, அதுக்கு தாண்டா நான் உன்னை ஸ்கூலில் சேர்க்குறேன். எப்போ சொல்கிறோம்? எல்கேஜிலேயே சொல்லிடுறோமா? சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லிடுறோமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் கையை பிடிச்சிட்டு, தம்பி 11 மணிக்கு குளுக்கோஸ் பிஸ்கெட் தருவாங்கடா, 2 குளுக்கோஸ் பிஸ்கெட் சாப்பிட்டு நீ என்ன பண்ணு? 99 மார்க் எடுத்துரு. ஏன்? அவனுக்குள்ள என்ன இல்லை? விஷன் இல்லை. ஆனா நம்மளுடைய கடமை என்ன? அந்த ஸ்கூல்ல நம்ம சேர்க்கணும். அந்த ஒழுக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு வந்து சேர்க்கணும். நம்முடைய கடமை சேர்க்கிறது தான் அந்த குழந்தைய. இன்னைக்கு குறித்த காலம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சு ஒரு காரியத்தை நோக்கி ஓடுறோம். எப்படியாவது ஒரு வீட்டை வாங்கிடணும், எப்படியாவது படிக்க வச்சிடணும், எப்படியாவது என் பையனை கலெக்டர் ஆக்கிடணும், எப்படியாவது என் வீட்டுக்காரு இந்த காரியத்தை சாதிக்கணும். இப்போ நம்ம அதுக்காக ஓடிட்டே இருக்கிற பாருங்க. அதுக்காக ஓட வேண்டியது தேவை இல்லை. ஏன் அப்படின்னா அது ஆல்ரெடி தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிறார். அது எப்ப நிறைவேறும்னா அது தரிசனமாய் மாறும்போது நிறைவேறும். தரிசனமாய், the vision. எத்தனை பேர் புரியுது? பாருங்க, ஒரு குறித்த காலம். வாசிக்கலாம். ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமின் புஸ்தகத்தை 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 11வது வசனத்தை வாசிங்க. 11, 12. நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே
ஒரே ராத்திரியில வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். இப்ப இங்க சொல்றாரு, இந்த ஸ்டோரி தெரியும் என்ன அப்படின்னா, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார். யோசேப்பு எங்க இருந்தாரு? ஏன்னா சிறைச்சாலையில் இருந்தாதான் அவருடைய விஷன் ஃபுல்ஃபில் ஆகும். ஹலோ, சில பேர் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வீட்டில் நீங்க இருந்தாதான் உங்க விஷன் ஃபுல்ஃபில் ஆகும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையில தரித்து நின்னாதான் உங்க தரிசனம் நிறைவேறும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியுங்க தரிசனத்தை அவர் நிறைவேற்ற குறித்த காலம். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? நான் இப்படி சொல்றேன், ஆண்டவருக்கு ஆக்சிடென்ட்ன்றது ஒண்ணு இல்லை. சில பேர் சொல்லுவோம் தெரியும், எதிர்பாராம நடந்துச்சு. ஆண்டவருக்கு எதிர்பாராம நடந்துச்சுன்ற ஒரு சம்பவம் இல்லை. ஏன்னா அவர் சகலத்தையும் அறிந்தவர். நல்ல கையை தட்டி அவரை உயர்த்தி, அவர் சகலத்தையும், அவருக்கு காலம் இல்லை, அவருக்கு தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் கடவுள் எனக்கு இப்படி செஞ்சார்? அது கடவுளுக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு ஆக்சிடென்ட்ன்றது என்ன இல்லை, ஒன்றும் இல்லை, தற்செயலா சடதியா இது நடந்துச்சு. கடவுள்கிட்ட அது இல்லை. நமக்கு இருக்கும், சடதியா இது நடந்துச்சுங்க, சடதியா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவருக்கு இல்லை, அவருக்கு தெரியும். பாருங்க, அவருக்கு தெரியும். இப்போ இங்க யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் 2 தலைவர்கள் 2 சொப்பனங்களை பார்க்கிறாங்க. இப்ப 2 சொப்பனத்துக்கு விளக்கத்தை தர்றாரு. ஒருவனுடைய தலை துண்டிக்கப்படும், ஒருவன் பார்வோனுக்கு பானபத்திரக்காரனாய் போய் நிக்க போறான். இப்ப 2 சொப்பனத்துக்கும் பாருங்க, இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. நான் பேசுறது எல்லாமே வசனத்தை நான் உள்வாங்கி அதை தியானிச்சு அதை ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நான் எடுத்து நான் பேசுறேன். அது ரெஃபரன்ஸ் இல்லை, நீங்க முடியாது. வேதத்துல தான் இருக்கு, வேத வசனத்துல தான் இருக்கு. இப்போ இந்த 2 பேருக்குமே அர்த்தம் சொன்ன உடனே அதுல ஒருத்தருக்கு சொல்றாரு யோசேப், பா என்னை நீ என்ன பண்ணு, ராஜா கிட்ட போன உடனே என்னை நினைவு கூர், என்னை நீ மறந்துடாத, என்ன அங்க போய் ராஜா கிட்ட சொல்லு. ஒரு சொப்பனக்காரன் இருக்கிறான், அவன் ரொம்ப பவர்ஃபுல், அவன் சொல்றதெல்லாம் நடக்குதுப்பா, அவன் அவ்வளவு விஷன், அவ்வளவு தரிசனம் அவனுக்குள்ள இருக்குன்னு போய் சொல்லு அப்படின்றான். ஆனா பானபத்திரக்காரன் என்ன பண்ணிடுறான், 2 வருஷம் யோசேப் என்ன பண்றான், மறந்துடுறான். நான் சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம கூட இருந்து ஒரு சிலர் ஒரு தரிசனத்தை சொல்லுவாங்க, நான் உங்க கூட இருந்து உங்களை இந்த லெவலுக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா அவங்க நம்மளை மறந்துடுவாங்க. ஆனா குறித்த காலத்துல தேவன் வைத்த தரிசனம் ஒரு நாளும் உங்களுக்கு மாறவே மாறாது. அது மாறவே மாறாது. உங்க எம்டி சொல்லுவாரு, நல்லா வேலை செய்ய, 5 வருஷம் உன்னை நான் இந்த மாதிரி உயர்த்தி வைக்கிறேன். அவர் கைவிட்டுருவாரு. பாருங்க, இவன் கைவிட்டுட்டான், 2 வருஷம் மறந்துட்டான். இப்ப ஆண்டவர் என்ன திரும்ப பண்றாரு, டைரக்டா எம்டிக்கே தரிசனம் தர்றாரு. சொல்லுங்க அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலோ, இயேசு நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா கையை உயர்த்தி, யார் என்னை கைவிட்டாலும் எனக்குள்ள தரிசனத்தை தந்தவர் கைவிடாத இருப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? இப்ப இங்க யோசேப்புக்கு சிறைச்சாலையில வெயிட் பண்ணிட்டு இருக்கார். சில பேர் தரிசனத்துக்கு காத்திருக்கிறீங்க, waiting for your vision. பேசுறேனா? ஆண்டவர் பேசுறாரா? சில பேர் தரிசனத்துக்கு காத்திருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அது குறித்த காலத்துல நான் நிறைவேற்றிடுவேன். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? சொல்லுங்கம்மா, அவர் சொல்லியும் செய்யாம இருப்பாரோ? சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே. அவர் சொல்லியும், நல்லா ஸ்டைலா சொல்லுங்க, அவர் சொல்லியும் செய்யாம
இருப்பாரோ? இருப்பாரோ? The vision, யோசேப்பை கொண்டு கர்த்தர் இதை செய்யணும் என்று தரிசனம், தானியேலை கொண்டு இதை செய்யணும் என்று தரிசனம், மோசேயை கொண்டு. ஹலோ, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். மோசேயை கொண்டு தேவன் இஸ்ரவேலர்களை விடுவிக்கிறார் இல்லைங்களா? விடுவிக்கிறார் இல்லையாம்மா? அவரு விடுவிக்கிறார் இல்லைங்களா? விடுவிக்கிறார் இல்லைங்களா? கேள்வி என்னன்னா, ஏங்க அரண்மனையிலேயே இருந்து, அரண்மனையிலேயே மோசேவை வைத்து அங்கேயே ஆண்டவர் பேசி, அங்கேயே வரங்களை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, அங்கேயே பேசி அந்த ஜனங்களை அப்படியே கூட்டின்னு போயிருக்கலாமே, ஏங்க 40 ஆண்டு ஆடு மேய்க்கணும்? மோசே is a vision. 40 வருஷம் மோசே ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அரண்மனையில வாழ்ந்தவர் 40 வருஷம் ஆடுமை தரிசனம். நீங்க சொல்லலாம், நான் நல்லா வாழ்ந்த, ஏங்க என் வாழ்க்கை இது? அதுதான் உன்னை குறித்த ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சில சொல்லுங்க, நான் இந்த ஊர்ல ரொம்ப நல்லா இருந்தேங்க, இங்க வந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இல்ல இல்லங்க, ஆண்டவர் உங்களை குறித்த வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறணும்னு சொன்னா அரண்மனையை விட்டு சில நேரங்கள்ல வனாந்தரத்துக்கு வரணும். அந்த வனாந்தரத்துல நிற்கும் போதுதான் என் ஆண்டவருடைய சத்தம். ஆமென். அரண்மனையில ஆண்டவர் பேசல, வனாந்தரத்துல, வனாந்தரத்துல ஒரு முற்செடியில அவர் ஆண்டவர் பேசுகிறார். மோசே, மோசே. நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது தரிசனம். உங்களுக்குள்ள ஒரு தரிசனம். இன்னொன்னு சொல்லட்டுமா? தரிசனம் இல்லாம ஒருவரையும் ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வர்றது இல்லையா? ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு தரிசனத்தை தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு வேணா வார்த்தை கேளாம இருக்கலாம், இன்னைக்கு வேணா நீங்க குழந்தையா இருக்கலாம், இன்னைக்கு வேணா நீங்க வயதானவங்களா இருக்கலாம், இன்னைக்கு வேண்டா இந்த வார்த்தை எனக்கு புரியலன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், உங்க மேல ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்து இருக்கிறார். அது குறித்த காலத்தில் அது நிறைவேறும். அது தாமதிக்கும், ஆனாலும் உங்க மேல ஒரு விஷன். வெல்டிங் ஷாப்ல வேலை பண்ணிட்டு இருந்தேங்க, சம்தி அடிச்சிட்டு இருந்தேன், பெரிய சுத்தி எடுத்து சம்தி அடிச்சிட்டு இருந்தேன், ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பில்டிங்கா சுத்துவேன், கம்பி கடையா போயிட்டு இருந்தேன், தெரு தெருவா வேலை எடுப்போம். என்னங்க, ஏதோ ஒரு வெல்டிங் ஷாப்ல இருந்த ஒரு வெல்டருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தந்து இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு பாஸ்டரா நிக்க வச்சிருக்கிறார்னா, இன்னைக்கு நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கு. உங்களை கொண்டு குறித்த காலத்தில் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவர். ஆமென். ஒரு ஃபேப்ரிகேட்டருங்க, ரெடாக்சர் அடிச்சிட்டு இருந்த ரோட்ல எத்தனையோ தடவை சொல்லி இருக்கிறேன். நைட்ல வெல்டிங் பண்ணிட்டு வேலை பண்ணிட்டு வந்தா கண்ணு அப்படியே ரெட் ஆயிடும், தூக்கம் இருக்காது. அப்போ எனக்கு தரிசனம் தெரியலங்க. நான் ஆர்டர் எடுக்கும் போது தெரியலங்க, நான் வெல்டிங் ஷாப் திறக்கும் போது எனக்கு தெரியலங்க. ஆனா ஒன்று என்ன தெரியுமா இருந்துச்சு? உங்களை மாறி நானும் சர்ச்சில் போய் உட்கார்ந்து அந்த வார்த்தை எனக்குள்ள போதோ, அந்த வார்த்தை எனக்குள்ள போகலையோ, நான் வாலிபனோ என்னால் கேட்க முடிஞ்சிச்சோ கேட்க முடியலையோன்னு எனக்கு அந்த டைமில் என்னால் ரியலைஸ் பண்ண முடியல. ஆனால் இந்த டைமில் நான் ரியலைஸ் பண்ணுறேன், நான் வெல்டராக உங்களை மாறி சாதாரணமாக உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கூட எனக்குள்ள ஒரு தரிசனம் வேலை பார்த்து கொண்டு இருந்தது. உங்களுக்கு பின்பதாக தரிசனம் வேலை பார்க்குது. அது தாமதிக்கும், ஆனால் பொய் சொல்லாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீ சிறைச்சாலையில இருக்கிற, ஆனா தரிசனம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு கம்பி கேட்ல நீ அடைக்கப்பட்டு இருக்கிற, ஒரு பணம் என்ற கஷ்டத்துல, பொருள் என்ற கஷ்டத்துல, வேலை என்ற கஷ்டத்துல, அடிமை என்ற கஷ்டத்துல, ஏழை என்ற கஷ்டத்துல, தள்ளப்பட்டவன் என்ற கஷ்டத்துல, கைவிடப்பட்டவன் என்ற கஷ்டத்துல இன்னைக்கு ஒரு கம்பிக்குள்ள இருக்கலாம். ஆனா நீங்கள் கம்பிக்குள்ள இருந்தாலும் உங்கள் தரிசனம் வெளியே வேலை பார்த்து கொண்டு இருக்கிறது. அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நீங்க சொல்ல, எனக்கு வயசாயிடுச்சு பாஸ்டர்,
என்னால எதுவும் செய்ய முடியல. உங்களுக்கான தரிசனம் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறது. நான் ரட்சிக்கப்படல, பாப்டிசம் எடுக்கல, உங்களுக்கான தரிசனம் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறது. சபையை புரிந்து கொள். சபையுடைய சூழ்நிலைகளும் சபையுடைய காரியங்களும் சபையில இன்றைக்கு நடக்கிறதை பார்த்து நீங்கள் ஏமாந்துராதீங்க. இந்த சபைக்கு பின்பதாக பரலோகம் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறது. தரிசனம் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறது. அது நிறைவேறும். அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். இதை நான் கடந்து செல்லணும். என் மனைவி கடந்து செல்லணும். என் 3 பிள்ளைகள் இதை கடந்து செல்லணும். ஏன் இப்படி பண்றாங்க? ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? சர்ச் இழுத்து மூடிடலாம். சபை வேண்டாம். சபை ஊழியம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால புரிஞ்சு கொள்ள முடியல ஆண்டவரே. என் கூடயே இருக்கிறாங்க, என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, என்னை பார்த்து நீங்க நல்லாகிறேன்றாங்க, என்னை பார்த்து வாழ்த்துறாங்க. ஆனா எனக்கு முதுகுக்கு பின்பதாக வேலை பார்க்குறாங்க. வேணாம் ஆண்டவரே. அழகா நான் ஏதாவது பீட்டர் சொன்ன மாதிரி விட்ட வலையை நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே. போய் திருப்பி ஃபேப்ரிகேஷன் கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட், ஏதாவது கான்ட்ராக்ட் எடுத்து வேலைகளை செய்து சபையை யாருக்காவது நல்ல ஊழியக்காராக பார்த்து அவருக்கு கொடுத்துப்பா நீங்கள் நடத்துங்கப்பா, பார்த்துக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒரு 6 மாதத்துக்கு வேண்டாம், 1 வருஷத்துக்கு வேண்டாம், எனக்கு எதுக்கு இது, ஏன் நாங்கள் அழுகணும், நாங்கள் ஏன் வேதனைப்படணும், எங்களுக்கு ஏன் மேலே மேலே இந்த பிரச்சனை, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், கேள்வி வந்துட்டே இருக்கு. நல்ல ட்ரெஸ் பண்ணுறது தப்பு, நல்ல வண்டியில் வர்றது தப்பு, நல்லா சாப்பிடுறது தப்பு, சிரிக்கிறதும் தப்பு. சிரிச்சிடக்கூடாது. ஏன் பாஸ்டர்னா என்ன மாதிரி என்ன மாதிரி என்ன மாதிரி சார், சத்தியம் என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது? வேண்டாப்பா வேண்டாப்பா. நேற்று நைட்டு 12 மணி வரைக்கும் என்னால் மெசேஜ் எடுக்க முடியல. நைட் 2 வரைக்கும் என்னால் மெசேஜ் எடுக்க முடியல. அப்போ பாஸ்டர் ஷாலினி கேட்குறாங்க, என்னங்க மெசேஜ் எல்லாம் ஆயத்தமா ரெடியா? என்னன்னு தெரியலம்மா, எனக்கு இந்த சண்டே மெசேஜ் எடுக்கவே எனக்கு கஷ்டமாகுது, எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அப்பதான் அப்படி வந்து ஒரு 12:30 மணி அப்படி அழகா அப்படி கொஞ்ச நேரம் சோஃபால வந்து உட்கார்ந்த. எல்லாம் தூங்கிட்டாங்க. சில நேரங்களில் நான் தூங்குற மாதிரி இருக்கும். என்னெல்லாம் ஆண்டவரே ஏன்பா எனக்கு இது, நான் எங்க இருந்தாலும் என்ன ஆண்டவர் போஷிப்பார்ல. யோசிங்க, உங்களை போஷிக்கிறவர் தானே. இந்த இடத்துல வந்த பிறகுதான் கோட்டு ஷூட்டுன்னு இல்லை, இந்த இடத்துக்கு வராத எத்தனையோ பேர் கோட் ஷூட் போட்டு நல்லா இருக்கிறாங்க, ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறாங்க, லக்ஸுரி ஆகிறாங்க, ஹாப்பி ஆகிறாங்க. பாஸ்டர்ஸுங்க இல்லைங்க, வெளியத்தார் சொல்றேன். இப்போ இங்க வந்து கோட்டு ஷூட்டை போடுறது தப்புனா, ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் இன்னைக்கு இதே டைம்ல என்ன மாதிரி லக்ஸுரியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கு நமக்கு என்ன தெரியுமா? நமக்குள்ள ஒரு தரிசனம். அப்போ யோசிக்கிறேன், நாளைக்கு யாருன்னா கேள்வி கேட்டா, சரிப்பா சர்ச் மூடிட்ட, எதனால சபை மூடுனேன்னு கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? அப்போ நான் யார் மேலேயும் எதுவும் சொல்ல மாட்டேன். உங்களால தான் சர்ச்சுக்கு ஆத்மா வரல, உங்களால தான் சபை முடி, நான் சொல்லவே மாட்டேன். இல்லை எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும், எனக்கு ஒரு டைம் வேணும், நான் ஆண்டு சமூகத்தில் இன்னும் நான் போகணும், அப்படிதான் சொல்லி சைலண்ட் ஆகிடுவேன். அப்புறம் ஒரு 12:30 மணி அப்படி எனக்கு இந்த வசனம் இந்த வாரத்தில் 4 தடவை எனக்கு காமிச்சிருக்கிறார். 4 தடவை. ப்ராஃபட் ஜெரம், அவர் ப்ராஃபஸி சேனல், இலங்கையை சேர்ந்தவர். அவர் அதாவது போயிட்டே இருந்த யூடியூப்ல கிளிக் பண்ணா அவர் சொல்றாரு, டக்குன்னு இந்த வசனத்தை சொல்றாரு. இதுக்கு முன்னாடி பல தடவை இந்த வசனத்தை குறித்து நான் பேசணும்னு நினைக்குவேன். வசனம் இருக்கும், ஆனால் பேச
அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை நீ பேசு. எப்படி ஆண்டவரே? இல்லை, சபையை பார்த்து சொல்லு. சபை என்பது பாஸ்ட் ஒய்ஃபுக்கு மட்டும் விஷன் அல்ல. சபையை பார்த்து சொல். சபையில் இருக்கிற 1 வயசு குழந்தைங்க, தாய் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையில இருந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குள்ளும் ஒரு தரிசனம் இருக்குன்னு சொல். ஏன் தெரியுமா? விஷன் இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. மிஷின் இல்லை. விஷன் இல்லைன்னா என்ன இல்லை? மிஷின் இல்லை. ஒரு தரிசனம் என்பது ஒவ்வொருத்தருக்குள்ளமே இருக்கு. அது வேலை பார்க்குது. இன்னைக்கு உங்க சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம். சூழ்நிலை வித்தியாசமா இருக்கு. அப்பதான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட, ஆண்டவரே இந்த எண்ணம் வரக்கூடாது. இயேசு நாமத்துல இந்த எண்ணம் என்னை விட்டு போகட்டும். ஆரம்பத்தில் யாருமே இல்லாம தான் ஆண்டவர் இந்த சபையை நான் திறந்தேன். ஆதியும் அந்தமும் நீங்க என் கூட இருக்கிறீங்க. நல்லா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க என் கூட இருக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க என் கூட இருக்கிறீங்க. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. ஆமென். ஆண்டவர் என்னை அழைத்து இருக்கிறார். சொன்ன, ஆண்டவரே சாரிப்பா, சாரிப்பா. நான் ஒரு கப்பல் செமினாரில் இப்படி பேசினேன். மனைவியோடு கூட சமாதானமாக ஆளணும்னா 2 வார்த்தை சொல்கிறேன், அதை கற்றுக்கங்க. என்னது? சாரிப்பா, சரிப்பா. அவ்வளோதான், சமாதானமாக இருக்கும் அந்த குடும்பம். அப்படி மாதிரி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க, எனக்குள்ள தரிசனம் இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த தரிசனம் ஒரு மெகா சர்ச்சை எழுப்போம். இந்த தரிசனம் கர்நாடகாவை கட்டி காக்கும். இந்த தரிசனம் இந்தியாவின் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். இந்த தரிசனம் நிறைவேறும். அது தாமதித்தாலும் குறித்த காலத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்கு என்ன கவலைனா, 12 வருஷத்துல சபையில எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஜனங்க வந்தாங்க போனாங்க. என் கேள்வி அது. ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்குறேன், ஏன் ஆண்டவரே வராங்க போறாங்க? ஆண்டவர் சொன்னாரு, மோசே அங்கே அரண்மனையில் இருக்கும்போது நான் அங்கே எடுத்து பயன்படுத்தலப்பா, நான் வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து தான் மோசையை உருவாக்கி தான் நான் மோசையை பயன்படுத்தினேன். நான் உருவாக்குகிற காலம் தரிசனம் உனக்குள்ள இருக்கும், அது நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? ஹல்லேலூயா சொல்றாரு பாருங்க. வாசிங்க அப்படியே ஆதியாகமத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. வாசிக்கலாம் அப்படியே ஆதியாகமத்தில் 41:13 வாசிங்க அப்படியே. அவன் எங்களுக்கு சொல்லி அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்பவும் என் நிலையில் நிறுத்தி அவனை தூக்கி போட வித்தார் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனின் தீவிரமாய் வந்தார்கள். அவன் தரித்து வந்தான். பார்வோன் கண்டேன் சொல்ல இல்லை, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப் பார்வனுக்கு பிரதித்தரமாக, நான் அல்ல தேவனே. அல்லேலூயா. சிறைச்சாலையில யோசேப்பை வைத்ததும் தேவன். யோசேப்பை வைத்து தரிசனத்தை பார்வனுக்கு தந்தது தேவன். அதனால்தான் யோசேப்பனும் இந்த விஷன் நான் அல்ல தேவனே. உங்களுக்குள் இருக்கிற ஒவ்வொரு தரிசனம் அது நான் அல்ல தேவனே உங்களுக்கு தரிசனத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் வாசிக்கலாம்? 1 பேதுரு 5:6 வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி சொல்லுங்க. ஆகையால் தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேற அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இரு. ஆமென் சொல்லுங்களேன். அடங்கி இரு. என்ன வந்தாலும் சொல்லுங்க, என்ன வந்தாலும்
ஏது வந்தாலும் நான் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? என்ன வந்தாலும், ஏது வந்தாலும் அவருடைய பலத்தை வரும். 1000 வார்த்தைகள் வரும். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அவர் பலத்த கரமாகிய சபையில் நான் அடங்கி இருக்கிறேன். தரிசனம் நிறைவேற எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிங்க அப்படியே இன்னொரு வசனத்தை நான் சொல்லி அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:26 வாசிங்க. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற மற்றவருக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதனவாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பவுல் சொல்றாரு, நான் பிரசங்கம் பண்றேன், நான் எல்லாம் செய்யறேன், ஆனா நான் ஓடுறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, எல்லாருக்குள்ளயுமே ஒரு தரிசனம். எல்லாரையும் வரிசையில் நிக்க வச்சு ரெடி 1 2 3 ரெடி கோ அப்படின்னா எல்லாருடைய தரிசனம் என்ன? ஃபர்ஸ்ட் வரணும். யாருமே ஓட்டத்துல நின்னுங்க இல்ல நான் லாஸ்ட்ல வர இல்ல எல்லாருமே ஃபர்ஸ்ட் வரணும். எல்லாருமே அந்த ஓட்டத்துல தான் ஓடினுக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாருமே அதே ஓட்டம் தான், எல்லாருமே அதே ஓட்டத்துல. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், தேவன் கொடுத்திருக்கிற the vision வாசிக்கலாம். அப்படியே இன்னொரு வசனத்தை வாசிங்க, அப்படியே வாசிக்கலாம். 2 பேதுரு 3:9 வாசிங்க, வாசிக்கலாம். 2 Peter 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடியே கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியார் ஈராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்ப நாம் இங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கு பேபி ஏன் தாமதம் தெரியுமா? ஹலோ, நம்ம புரிஞ்சுக்கணும். நான் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஏன் 100 வயசுல குழந்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை, ஆவிக்குரிய பிள்ளை. அது ஈசாக்கு யாரு? ஆவிக்குரிய பிள்ளை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. ஏன்னா அந்த டிலே, அந்த டியூரேஷன் இருந்தாதான் ஈசாக்கு வம்சம் வழியா வர யாக்கோபோடு கூட யூதா கோத்திரத்தோடு கூட பிறக்கப்படுகிற இயேசுவின் காலத்துக்கு முன்பதாக அந்த காலம் தாமதிச்சதான். Why delay? உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். ஏன் டிலே? ஏன் ஆபிரகாம் சொல்றாரு என் சரீரத்துல பலன் இல்ல, பலன் இல்லாத போது ஒரு பிள்ளை பெறுது, இல்லைங்க இதெல்லாம் சீக்கிரம் நிறைவேறணும், எதுவுமே என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா 3 வருஷம் இயேசு ஊழியம் பண்ணார். எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஊழியம் பண்ணார். அதுல 40 நாள் எங்க போனாரு? வனாந்தரத்துக்கு போயிட்டார். 1.5 மாசம் போயிடுச்சு. இல்ல இருக்கிறதே 3.5 years தான். எவ்ரிடே டே நைட் ப்ரொடக்ஷன். இந்த மிஷின் வாங்கி ப்ரொடக்ஷன் பண்றாங்க பாருங்க. அப்படி பண்ணல. 40 நாள் அந்த வனாந்தரத்துக்கு போய் அந்த வனாந்தரத்துல என்ன பண்றாரு? கேட்கிறாரு. ஏன்? இந்த விஷன் இருக்கு பாருங்க, அவருக்குள்ள இருக்கிற தரிசனம். அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காகவே அவர் வனாந்தரத்துக்கு போறாரு. அவரு அந்த தரிசனத்தை, என்ன தரிசனம்? நம்மளுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கணும். பாருங்க, லோத்துக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. என்னது? கிரீன்லாண்ட். லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? லோத்து பார்த்து போனார், ஆபிரகாம் கேட்டு போனார். என்ன பண்ணாரு? ஆபிரகாம் கேட்டாரு. தரிசனத்தை கவனமாய் கேள். பார்க்கிறது எல்லாமே அழகா இருக்கும், நல்லா தெரியும்.
ரொம்ப அழகாகுதுடா, கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டணும், கட்டிக்கின பிறகு தான் தெரியும். வாழ்ந்தா இந்த மண் சைடு தான் வாழ்றவங்களுக்கு தான் தெரியும். சில பேர் பார்க்கணும். நான் வந்து ஜெபத்துக்கு போயிடுறேன். ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ளாட்டு வீடு போயிட்டாரு. போயிட்டு சொல்றாரு, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வருவீங்களா? ஏன்பா நைட் ஆனா யாரும் நடக்கிற மாதிரி இருக்குது. ஏன்பா நீ தானப்பா அந்த வீட்டுக்கு போன, வீடு நல்லா இருந்துச்சுன்னு போயிட்டேன். சில நேரங்களில் நல்லா இருக்குன்னு போயிடுவாங்க. The vision கேளு. தரிசனத்தை பார்ப்பது மாத்திரமல்ல, தரிசனத்தை கேட்கிற பழக்கம் வேணும். ஆனா ஆபிரகாம் பசுமையானது இல்லை, வனாந்தரம். ஆனா கர்த்தருடைய சத்தம். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியுது? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியுது? லோத்து பசுமையாத கிரீன்லாந்து. நிறைய பேர் எப்படி தெரியுமா நினைப்போம், ஒருவேளை லோத்து போய் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லோத்துடைய எண்ணம்லாம் எங்கே இருந்திருக்கும் தெரியுமா? அங்கே தான் இருந்திருக்கும். சில நேரங்களில் ஆண்டவரே அனுப்புகிறார், சில பெர்மிஷன் கொடுக்குறார். நீ ஜெயில் போயிட்டு வந்தால் தான் திருந்துவ, நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் தான் அடங்குவ, உன் வீட்டில் ஒன்று அடித்தாதான் நீ வந்து என்ன பண்ணுவ. அதுக்கு என்ன பண்ணுறாரு ஆண்டவரே விட்டு கொடுக்குறார். ஒன்று உன் வீட்டில் நந்தாதான் உன் வாயை கட்டுவ. சில பேர் நினைக்கிறீங்க எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை, எங்கள் பிள்ளைகள் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. உள்ள ஏதோ ஒன்று வேலை பண்ணினுக்குது, அது ஒரு நாள் வெளியே வரும். ஏன் தெரியுமா? என்ன நீங்கள் விதைச்சிங்களோ அது அறுத்தே ஆகணும். விஷன் ரெண்டு இருக்கு. தவறாததை விதைச்சிட்டோம்னா அது தவறாக தான் போய் முடியும். நன்மையானதை கேட்டு விதைச்சு. சில பேர் ஆண்டவர் கொடுக்குற லோத்தை ஏன் ஆண்டவர் அனுப்பணும்? ஆண்டவர் தான் மீட்டுறாருல. லோத்தை மீட்கிறவர் ஏன் லோத்தை அனுப்பணும்? நான் கேட்கறது என்னன்னா, லோத்தை மீட்டாரு, லோத்தை மீக்காம கை விட்டுட்டாருன்னா, ஆமா அமிச்சு சாவச்சிட்டாரு, அமிச்சு என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டாருங்களா? லோத்தை விடுறாரு, நீ போயா அந்த பட்டணத்தில் வாழு, அப்போதான் அங்கே தெரியும், அப்போதான் உன் பிள்ளைய நீ எப்படி பாதுகாப்ப, எப்படி உன் மனைவியை பாதுகாப்ப. வீட்டை விட்டு வெளியவே வரல, வீட்டில் பிள்ளைங்களை வச்சு லாக் பண்ணிட்டு வாசற்றப்படியில் உட்காந்துட்டு இருந்தாரு லோத்து. சுதந்திரமா இருந்தாரு லோத்து. போச்சியா சுதந்திரம்? சில பேர் என்ன தெரியுமோ, நான் அங்கே போனால் பெரிய ஆள் ஆயிடுவேன், நான் இங்கே வந்தால் பெரிய இந்த சார். சில நேரங்கள் ஆண்டவரே விடுறாரு, இப்போ விட்டுட்டு அங்க கத்து கொடுக்கிறார். அங்க கத்து கொடுத்துட்டு திருப்பி மீட்கிறார். திருப்பி மீட்கிறார். மீட்கிறவர் ஏங்க அனுப்பணும்? சில நேரங்கள் நம்ம கேட்கிறோம், நம்மளா கேட்டு வாங்கி கட்டிக்கிறோம். சில பேரால பாருங்க பேசவே முடியாது. ஏன் பேச முடியல? நான் தாங்க செலக்ட் பண்ணேன், நான் தாங்க. பேசவே முடியாது. அப்போ என்ன பண்ணு, கிரீனா பார்த்து போனல பேசுறேனா. விஷன் சில நேரங்களில் பார்க்கறது எல்லாமே தரிசனம் ஆகாது. கேளுங்க, அது உங்களுக்கு வனாந்தரமாக இருக்கலாம், அது ஒரு சின்ன சபையாக இருக்கலாம், அது ஒரு உங்களுக்கு ஒரு வேளை உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற இடமா இருக்கலாம். ஆனால் கேட்டு காத்துருங்க, அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அமீன் சொல்ல மாட்டீங்களா? அதே வசனத்தை வாசிக்கலாமா? ஆபகுப் 2:3 கடைசியா அந்த வசனத்தை சொல்லி முடிக்கலாம். வாசிங்க அப்படியே. குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாகவே வரும், அது தாமதிப்பதே இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற தரிசனம் தாமதிப்பதே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் பேசுறாரு, நம்ம சபையில தேவன் பேசுறாரு. ஆண்டவர் பேசும்போது ரொம்ப கவனமாகிறோம். வெளியே போனதை தான் நம்ம மாறுறோம். ஒரு சிலர் வீட்டுக்கு போனதை மாறிடுறீங்க. இல்லை அது இல்லை, இது இல்லை, அது நியாயம் தீர்க்கவே கூடாது. அவரது நியாயம் தீர்ப்பு. நம்ம வசனத்தை வச்சு நியாயம் தீர்க்காதீங்க. உங்களால் ஏற்றுக்க முடியாத ஏற்றுக்கிறேன், இல்லைன்னா ஆண்டவரே திருப்பி நான் வேதத்தை படிக்கிறேன், நீங்கள் எனக்கு கற்றுத்தாங்க, நீங்கள் என்கிட்ட பேசுங்க. நியாயம் தீர்க்காதீங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ உட்காந்து சொல்லிங்கிறாங்கன்றதுனால அது ஸ்டோரியாக மாறிடாது, அது சரித்திரமாக மாறிடாது. அதுக்குள்ளே பல பொய்கள் இருக்கு. அதை டைரெக்டாக உட்காந்து பேசி பாருங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன், எவ்வளோ தவறு
ஒருவேளை சொல்கிறவங்களாம் உட்கார வைங்க, டைரெக்டாக உட்கார. ஏமா நீ இப்படி சொன்ன, பாஸ்டரை கூப்பிடு. பாஸ்டர் நீங்கள் இப்படி சொன்னீங்களா, இதோ இந்த அம்மா சொன்னாங்க. உட்கார வைக்கங்க பார்க்கலாம். உட்கார வைக்கவே முடியாது. ஏன்னா அது ஸ்டோரி, என்டர்டைன்மெண்ட். அந்த என்டர்டைன்மெண்ட் உள்ளே போய் என்ன தெரியுமா ஆகிடும், இது தப்பு, இவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொல்லி 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 அந்த தரிசனத்தை விட்டு உங்களை பிரிச்சிடும். அந்த தரிசனத்தை விட்டு பிரித்த போது க்ரீன் லேண்டுக்கிட்ட போவீங்க. ஸ்டார்டிங் நல்லா பசுமையாக இருக்கும், அப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சில விஷயங்களை இழக்கணும். உட்காருங்க, எதிர்க்க ஃபேஸ் டு ஃபேஸ். சபையில் வரோம், ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே. எல்லார் வீட்லேயும் கஷ்டம், சுகம், நஷ்டம், துக்கம், துயரம், வேதனை, பலவீனம், பலன் எல்லாமே இருக்கு. ஏன் இன்னொருத்தர் வீட்டை பற்றி இன்னொருத்தர், ஏன் இன்னொரு ஊழியக்காரை பற்றி, ஏன் சபையில் அங்கே ஸ்டடி ஆடுங்க. இது பிசாசு. பிசாசு அவங்களுக்குள்ளே போய் யூதாஸ்குள்ளே வந்தது போல், பேதுருக்குள்ளே சடுதியாக வந்தது போல் டக்குன்னு வந்து பிரதிபலிச்சுட்டு போயிடும். ஆனால் தரிசனம் என்றைக்குமே போவாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எழுந்து நிற்கலாமா? அப்படியே தரிசனம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே, இந்த தரிசனங்களை நிறைவேற்றுகிறேன். பிரசன்னத்தில் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. கர்த்தாவே, எனக்கு ரிவைவல் சபை மேலே வைத்த தரிசனம், கிறிஸ்துவின் தரிசனம், தேவனுடைய திட்டங்கள், ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற தரிசனம் அப்படியே நிறைவேறிட்டு விட்டு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.